அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல பக்லாவா அப்படிங்கிற ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து டர்க்கிஷ் நாட்டோட ஸ்வீட் ஐட்டம். செய்யறதுக்கு வந்து நம்ம 3 கப் மைதா மாவு எடுத்துப்போம். நான் இன்னைக்கு வந்து சின்ன சைஸ்ல பேக் பண்ணி எடுக்க போறேன். அதனால நான் வந்து 3 கப் எடுக்கிறேன். நம்ம செய்யற அளவை பொறுத்து நம்ம வந்து மாவு எடுத்துக்கணும். 3 கப் மாவுக்கு 1/4 கப் தயிர் எடுத்துப்போம். புளிக்காத தயிர். தயிர் வேணுனா தயிர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2மே வேணான்னா தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதோட தயிரை மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது இந்த தயிரில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துப்போம். ரீஃபைண்ட் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இந்த மாவில் சால்ட்டு சேர்த்துப்போம். இப்போ இதோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்க்குறேன். மொத்தமாக இப்போ நான் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பிசைஞ்சிப்போம். அடுத்தது இன்னொரு 1/4 கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். மாவு நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அதே சமயத்தில் கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 1/4 கப்பில் கடைசியாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து எனக்கு 1 டீஸ்பூனோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுக்கு தண்ணி மீறுது. இப்போ லேசாக நம்மளுக்கு கையில் ஒட்டுது. பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு திரண்டு வந்துட்டு, இதை மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பவுல்லேருந்து வெளில எடுத்து வச்சுட்டு 15 நிமிஷம் நல்லா மாவு பிசைய போகிறோம். பிசைய பிசைய நம்மளுக்கு நல்லா மாவு ஸ்மூத்தாகிடும். அதில் உள்ள க்ளூட்டன் வந்து நம்மளுக்கு நல்லா இழுபடுற தன்மையை கொடுக்கும். மாவை நல்லா நம்ம 15லேருந்து 20 நிமிஷம் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஷீட் நல்லா மெல்லிசாக இழுபடும். ரொம்ப மாவு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, கையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு பிசைஞ்சோம்னா, மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நல்லா இதை மாதிரி அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை 30 மினிட்ஸ், அதாவது 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறணும், ஊற விட்டுறணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம பிசைஞ்ச பவுல்லே இந்த மாவை வச்சு ஒரு துணி போட்டோ இல்லை ஒரு மூடி போட்டோ 1/2 மணி நேரம் ஊற விட்டுப்போம். மாவு நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஊறிட்டு, எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/4 கப் மைதா மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாவு தான் நம்மளுக்கு வந்து ஷீட்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மிக்ஸி ஜாரில் 100 கிராம் பாதாம் பருப்பை கொர கொரன்னு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம். அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இதை மாதிரி நீட்டாக ரோல் பண்ணிப்போம். இப்போ நம்ம பூரிக்கு எந்த சைஸ் எடுப்போமோ உருண்டை, அந்த சைஸ் உருண்டை எடுத்துப்போம். இந்த மாவை வந்து ஈக்குவலாக 16 பார்ட்ஸ் தான் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். 16 உருண்டைகளாக எடுத்துப்போம். இந்த உருண்டையெல்லாம் காயாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் போட்டு வைக்கிறேன். வேணுங்கிற அளவு அப்பப்போ இதை மாதிரி எடுத்துக்கலாம். முதல் உருண்டையை எடுத்து லேசாக மாவில் டிப் பண்ணி பூரி அளவுக்கு தட்டிப்போம். இதை மாதிரி 6 உருண்டைகளை நான் தட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று வைக்க போகிறேன். இப்போ உருண்டையை தட்டியாச்சு இந்த சைஸில்.
ஷேப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓரளவு எல்லாமே ஒரே ஷேப்பாக இருந்தால் நல்லது. இப்போ 2வது உருண்டை தட்டுறேன். அதையும் மாவில் டிப் பண்ணிவிட்டு இதை மாதிரி 2 சைடும் பெரட்டி எடுத்துட்டு ஏற்கனவே தட்டி வச்சோம்ல அது மேலே நம்ம வச்சுடுவோம். அடுத்தது 3வது உருண்டையை தட்டுறேன் அதே மாதிரி. 3வது தட்டின பூரி மாதிரி தட்டினதையும் மாவில் பெரட்டிட்டு அது மேலே வச்சுடுவோம். அடுத்தது 4வது உருண்டையை தட்டுறேன். இதே மாதிரி ஒரு நேரத்தில் நான் 6 உருண்டைகளை தான் ஒன்றா சேர்த்து செய்ய போகிறேன். ரொம்ப பெருசாக எடுத்தாலும் நம்மளுக்கு தட்டுறது கஷ்டமாக இருக்கும். 6க்கு மேலே போவேணாம். 5வது முடிச்சாச்சு. அடுத்தது 6வது உருண்டை. இப்போ 6 உருண்டையும் ஒரே சைஸில் தட்டி இதை மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தட்டணும். எந்த அளவு நம்மளால் மெல்லிசாக தட்ட முடியுதோ அந்த அளவு மெல்லிசாக தட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷீட் மெல்லிசாக கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், 2 சைடும் பெரட்டி பெரட்டி போட்டு தட்டுறேன். ஏன்னா கீழே உள்ளது சின்னதாக போயிடும், மேலே உள்ளது ரொம்ப நம்ம பெருசாக தேய்ச்சிருவோம். அதனால பெரட்டி பெரட்டி போட்டு தட்டிக்கிறேன். ரொம்ப நம்ம மாவு சேர்த்தாலும் அதில் உள்ள ஈரம்லாம் போய் ட்ரை ஆகிடும், இழுக்கவே வராது. அதனால் ஒட்டாமல் இருக்கிற அளவு மாவு போட்டுக்கிட்டாலே போதும். இப்போ ஷீட்டை நான் ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு திரும்பி மாவு அப்ளை பண்ணுறேன். ஏன்னா திரும்ப ஷீட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்கிறதுனால இதை மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி தட்டினோம்னா இன்னும் மெல்லிசாக நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஷீட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், பிரிக்கவே முடியாது. அதனால தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ஓரளவு பெருசாக தட்டினதுக்கப்புறம் இதை மாதிரி உரிச்சு எடுத்துருவோம். உரிச்சு எடுத்துட்டு திரும்பி மாவு போட்டுட்டு திரும்பி தட்டணும். அப்போ ஷீட்டு நம்மளுக்கு நல்ல மெல்லிசாக கிடைக்கும். இப்போ எல்லா ஷீட்லேயும் 2வது ரவுண்டு மாவு தடவியாச்சு. இப்போ நம்ம திரும்பி தட்டிக்கலாம். எந்த அளவு மெல்லிசா முடியுதோ அந்த அளவு மெல்லிசா தட்டணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தட்டணும் அவசியம் இல்லை. இழுத்தாலே மாவை நல்லா இழுத்தாலே போதும். நான் எனக்கு வசதியாக இருக்கிறதுக்காக நான் பெரட்டி பெரட்டி போட்டு தட்டுறேன். ஏன்னா ஒரு சைடு எனக்கு நல்லா இழுபடுது, ஒரு சைடு அப்படியே சின்னதாகவே இருக்குது. அதனால் 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு தட்டுறேன். இப்போ அந்த ரோலிங் பின் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு வீட்டில் இருக்க ஒரு பைப்பை யூஸ் பண்ணுறேன். எந்த அளவு என்னால் மெல்லிசா தட்ட முடியுதோ அந்த அளவு நான் மெல்லிசா தட்டுறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு மெல்லிசா இருக்கோ ஷீட்டு அந்த அளவுக்கு பக்லாவா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்வீட் பப்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு ஃபீல் கிடைக்கும். எந்த இடம்லாம் மொத்தமாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம நல்லா மெல்லிசா தட்டணும். இப்போ நல்லா நம்மளுக்கு மெல்லிசா கிடச்சிருக்கு. இன்னொரு ரவுண்டு லைட்டாக மாவு தடவி இன்னும் கொஞ்சம் மெல்லிசா தட்ட முடியுதான்னு பார்க்க போகிறேன். லைட்டாக மாவு அப்ளை பண்ணி நம்ம தட்டணும். தேர்ட் ரவுண்டு தட்ட ஆரம்பிக்கிறேன். நல்லா எவ்வளோ மெல்லிசா முடியுதோ அவ்வளோ மெல்லிசா தட்டணும். இதை மாதிரி ரோலிங் பின்னில் நம்ம இதை சுற்றிட்டு தட்டும்போது நம்மளுக்கு எல்லா முனையும் எட்ஜஸுமே நம்மளுக்கு மெல்லிசா ஆகும். அதுக்கு தான் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது. நான் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இன்னும் மெல்லிசா தட்ட முடியுதான்னு பார்க்குறேன். நல்லா இதை மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கையால் இப்படி தேய்ச்சி விட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லா மெல்லிசா வரும். ஷீட்ஸ் எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சு போதேன்னு ஃபீல் பண்ண வேணாம். கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு நம்ம எந்த டின்னை பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னை இந்த ஷீட் மேலே வைக்க போகிறோம். இப்போ ஒன்று மேலே ஒன்று நல்லா அடுக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு ரவுண்ட் டின்னு தான் எடுத்திருக்கேன் பேக் பண்ணுறதுக்கு. அந்த டின்னை இது மேலே வச்சுட்டு கட் பண்ண போகிறேன். டின்னில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம்.
இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஷீட்ஸை கட் பண்ணிக்கலாம். சைடையும் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், திரும்பி இதிலே யூஸ் பண்ணலாம். இந்த ஷீட்டை இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுப்போம். ஒவ்வொரு ஷீட்டுக்கு நடுவுலையும் நம்ம நெய் தடவைனா தடவிக்கலாம். நான் அதை மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறதில்ல. எல்லா ஷீட்டையும் இதை மாதிரி அடுக்கிட்டு இது மேலே நம்ம அரைச்சி வச்ச பாதாமை போட போகிறோம். கொரன்னு இந்த மாதிரி அரைச்ச பாதாமை இது மேலே தூவி விட்டுடலாம். அடுத்தது இதை மாதிரி பிஞ்சு போன ஷீட்டை இது மேலே போட போகிறோம், மீதி இருக்கிற ஷீட்ஸை. அதனால் இந்த பக்லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மெல்லிசாக தட்டுறது தான் முக்கியம். ஷீட்ஸ் கிழிஞ்சு போனாலோ இதை மாதிரி உள்ள ஷீட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒரு ரவுண்டுக்கு அடிக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் வந்து நடுவில் தான் அடுக்க முடியும், மேலே அடுக்க முடியாது. இது மேலே இன்னும் கொஞ்சம் பாதாம் போடுறேன். இதை ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ அடுத்த ரவுண்டு ஷீட் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி 6 உருண்டையை வச்சு மாவை தொட்டு தொட்டு மெல்லிசாக தட்டணும். இதை மாதிரி மெல்லிசாக தட்டினதுக்கப்புறம் திரும்பவும் டின்னை வச்சு ஷேப் கட் பண்ணி எடுத்துப்போம், ரவுண்ட் ஷேப். இப்போ இந்த நம்மளுக்கு ஏற்கனவே மீந்த ஷீட் எல்லாத்தையும் முதல்ல போட்டுப்போம். ஷீட் மெல்லிசாக இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது மேலே இப்போ நம்ம பாதாமை தூவிப்போம். ஃபைனலாக நம்ம மேலே போடுற ஷீட் வந்து இதை மாதிரி ப்ராப்பராக ரவுண்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பக்லாவா பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஷீட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கணும்னா, நம்ம ஒரு பேப்பரை வச்சுட்டு அது மேலே அந்த ஷீட்டை வச்சோம்னா அதில் நம்ம என்ன இருக்கோ அது நம்மளுக்கு தெரியணும். சப்ஸ்கிரைப் ஹெல்தி ஹோம் சமையல் இருக்குது, நல்லா தெளிவாக தெரியுது. ஃபைனலாக இந்த ஷீட்டை வச்சு மூடுறேன். ஷார்ப்பான கத்தியை வச்சு பீஸ் போட்டுக்கலாம். கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் ஷீட்டை வந்து கட் பண்ணும், இல்லைனா ஷீட் அப்படியே இழுத்துக்கிட்டே வரும். இன்னொரு கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கட் பண்ண வரும். கடைசி வரைக்கும் கட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா 200 ml நெய்யை சூடு பண்ணிக்க போகிறோம். சூடு பண்ணுறோன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஹாட்டான நெய்யை வந்து பக்லாவா மேலே ஊற்றிப்போம். எல்லா இடமும் நெய் படுற மாதிரி இதை மாதிரி சுற்றி விட்டுப்போம். அடுத்ததாக அவனில் 180 டிகிரியில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துப்போம். அவன் இல்லைன்னா குக்கரில் வந்து கேக் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்துப்போம். 10 நிமிஷம் கொதிக்கணும். நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் பதத்துக்கு கொதித்து எடுத்தால் போகிறோம். அரை கம்பி பதம் கூட கிடையாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பிசு பிசுன்னு உள்ள ஸ்டேஜில் எடுத்துக்கணும். லெமன் வந்து பாகு முத்தாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ். சர்க்கரை வந்து கட்டி கட்டியாக போகாமல் இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம எந்த பதத்தில் ஊற்றுறோமோ அதே பதத்திலே கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த கலரில் நான் எடுக்கிறேன். இதோட டார்க்காக வேணால் டார்க்காக எடுத்துக்கலாம். ஓரளவு வெது வெதுன்னு ரெண்டுமே சூடாக இருக்கும்போது நம்ம சிரப்பை இதில் ஊற்றிடலாம். இப்போ பக்லாவாவில் சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப்பில் நம்மளுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சா ஏலக்காய் போட்டுக்கலாம், பட்டை ஃப்ளேவர் பிடிச்சா பட்டையும் போட்டுக்கலாம். நல்லா 5 மணி நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் உங்களுக்காக. நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. இந்த பக்லாவா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்ட் ஆகிடுவீங்க. அடிக்கடி சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையை தூண்டுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு லேயர் லேயராக கிடச்சிருக்கு. நீங்களும் பக்லாவா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.